இப்போ நம்ம தொலைபேசி இணைப்பில் கர்னல் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். ஹரிஹரன் சார், இப்போ தாக்குதல் நடந்த அந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு? என்ன மாதிரி பாதுகாப்புன்னா எனக்கு விளங்கலமா? அதாவது ராணுவத்தோட அந்த படைப்பிரிவோட தலைமையகம் சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு, ராணுவ இடத்திற்கு என்ன மாதிரியான பாதுகாப்புகள் பொதுவாக வழங்கப்பட்டிருக்கும்? ராணுவம் அப்படி கிடையாதுமா. ராணுவம் எங்க இருந்தாலும் அதனுடைய பாதுகாப்பா அதுவே பார்த்துக்கும். தனியா வேற ஆள் வந்து பார்க்க மாட்டான். அதனால இது ஃபர்ஸ்ட் இது பிரிகேட் ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல. அது ராணுவ தலைமை அங்க இருக்கிற தலைமையகம் கிடையாது. அது அதற்கு அருகில் உள்ள ஒரு பட்டாலியன். பாத்தீங்கன்னா நான் 21ஆம் தேதி ஐநாவில் பேச போறாரு நவாஸ் ஷரீப் இந்த காஷ்மீர் பிரச்சனையை பத்தி. அதனால அந்த சமயத்துல இதை உசுப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகள் செய்யறாங்க, காஷ்மீர் தீவிரவாதிகள் இந்த மாதிரி இந்திய அரசை எதிர்த்து போரிடுகிறார்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது எதிர்பார்த்ததுதான் இந்த மாதிரி தாக்குதல். அதனால அங்க இருப்பவர்களும் எதிர்பார்த்திருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு மலைப்பகுதி. அது நேரடியா நம்ம அந்த ஏரியா பாத்தீங்கன்னா அந்த ஊரிலிருந்து 100 கிலோமீட்டர் ஸ்ரீநகர். அந்த ரோடு நேர ஸ்ரீநகர் போகும். அந்த போற வழியில பரமுலா, சோப்பூர் எல்லாமே தீவிரவாதிகள் அடிக்கடி இயங்கும் பகுதி. இது 2014 நினைக்கிறேன். 14 இதே மாதிரி ஒரு தாக்குதல் ஊரியில் நடந்துச்சு. இந்த இடத்துல இல்லை, அதுக்கு பக்கத்துல. அப்போ 7 பேர் இருந்தாங்க. அதுல 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். நம்ம போலீஸும் மற்ற ராணுவமும் கொஞ்சம் குறைவாக இறந்தார்கள் அந்த தாக்குதல்ல. அதனால ஊரி முக்கியமான ஒரு பகுதி தீவிரவாதிகள் ஊடுருவலுக்கு. இந்த தாக்குதல் நடந்தது பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல இருக்கும் அந்த படைப்பிரிவு பட்டாலியன் அங்க மாறப்போகுது, டேர்ன் ஓவர் நடக்க போகுது. அந்த பட்டாலியன் டேர்ன் ஓவருக்கு வந்தவங்க அவங்க இருந்த கூடாரத்தை தாக்கியிருக்காங்க. அதுதான். அப்படித்தான் இந்த 17 ஜவான்கள் கொல்லப்பட்டார்கள். தீவிரவாதிகள் 4 பேர் நினைக்கிறேன் இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஹெலிகாப்டர்ல போய் ஸ்பெஷல் போர்சஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க மற்றவங்களை. இதுதான் இப்போ தற்செயலா நிகழும் சம்பவம். இதற்கு நாம பெரிய அளவில் அங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியல. ராணுவ தலைவர்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்காக அங்க இருக்கும் சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அங்க அவங்க பார்த்துப்பாங்க. இது எதற்கு அந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரியல. இதுதான் என்னுடைய கணிப்பு. இப்போ இந்த தாக்குதல் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல திடீரென்று இந்த தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பு? கட்டாயம் இந்த மாதிரி தாக்குதல்லாம் முக்கியமாக திட்டமிடப்பட்டு தான் நடக்கும். அந்த தீவிரவாதிகள் லஷ்கர் ஏ தைபான் சந்தேகப்படுறாங்க. அவங்க அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது ஒரு இடைக்கால ஒரு பார்டர்னு வச்சுக்காங்க, அதுக்கு அந்த புறத்தில் தான் இருக்காங்க. அவங்க பாகிஸ்தான் ராணுவ பாதுகாப்போடு அவங்க கேம்ப் எல்லாம் அந்த சைடு தான் இருக்குது. அதை நம்ம நேரடியாக தாக்குவதில்லை. நாம் அது இந்தியாவுக்கும் இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் இருக்குது. அதனால நேரடி தாக்குதல் நடத்துவதில்லை. இருந்தாலும் இந்த மாதிரி நடந்தா அவங்கள நேரடியா அந்த தீவிரவாதிகள் இருக்கும் அமைப்புகளை தாக்கணும். அங்க இருக்கும் அவங்க வசிக்கிற இடத்த. அது ஓரளவு பாகிஸ்தான் ராணுவத்தோடு மோதலும் நிகழும். நம்ம ராணுவ ரீதியா பார்த்தா அப்படிதான் செய்யணும். நீங்க அரசியல் ரீதியா என்ன ஆகும்னு யோசிச்சீங்கன்னா வேற விஷயம். அது அரசியல் ரீதியான முடிவு. அது